தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம், பேச போற விஷயம் என்பதை விட பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சீர்காழியில் நடந்திருக்கின்ற ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம். தினமும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. தினமும் அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னாக்க, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடக்கல அப்படின்னா தான் அது ஆச்சரியமாகவும், பிக் பிரேக்கிங் நியூஸாகவும் நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு நடந்திருக்கின்ற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீர்காழியில கடந்த வாரம் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதில ஒரு சிறுமி, அதாவது 3 1/2 வயது கொண்ட ஒரு சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து பேசும்பொழுது, இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, அதுவும் அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சியர் பேசுகிறார். சீர்காழி உடைய அந்த ஆட்சியர் பேசுகிறார். அங்க வந்து பெண் காவல்துறை அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள், ஆண் காவல்துறை அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் வைத்துக்கொண்டு பேசுகிறார். என்ன சொல்கிறார்? 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும். அந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் என்பது அந்த சிறுமியின் மீது கூட குற்றம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த சிறுமி துப்பி விட்டார். அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளி மீது துப்பி விட்டாராம் காலையில. அதனால் கோபம் கொண்டுதான் அந்த அந்த நபர், அந்த மிருகம் வந்து இப்படி செயல்பட்டார் அப்படின்றத இவர் வந்து பதிவு பண்றாரு. இப்ப நம்முடைய கேள்வி, இதே மாதிரி ஒரு 3 1/2 வயதோ இல்லை 2 1/2 வயதோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து கலெக்டரை துப்பி விட்டால் இதே மாதிரி தான் அவரும் செய்வாரா? இதை பின்னாட்களில் சென்று அவர் அதை நியாயப்படுத்துவாரா? என்ன மாதிரியான மனப்பான்மை? இந்த மனப்பான்மை எங்கிருந்து வருகிறது? சமீப நாட்களில் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம். அதாவது சமீப நாட்களில் ஒரு குற்றச்செயல் நடக்கிறது என்றால், அந்த குற்றச்செயல் குறித்து ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் யாராவது முன்வைக்கிறார்கள் என்றால், காவல் நிலையத்தில் அந்த குற்றம் புரிந்தவர்களை அழைத்து விசாரிப்பது என்பதற்கு முன்னால் இந்த புகாரை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. உதாரணத்திற்கு அண்ணா நகரில் இதே போல் ஒரு சிறுமி, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து 8 வயதோ 10 வயதோன்னு நினைக்கிறேன், அந்த சிறுமி சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் அந்த பெற்றோர் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த புகாரை காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்து, அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இவர்கள் கூட்டு வாங்கி கொண்டு வந்தார்கள். இப்படியெல்லாம் கூட்டு வாங்கிய பின்னரும் கூட இவர்கள் திருந்திய பாடில்லை. ஏன் இவர்கள் திருந்திய பாடில்லை என்று சொல்கிறேன் என்றால், இது ஒரு விஷயம் கிடையாது. நான் வந்து இது நம்ம வந்து விளையாட்டாக நம்ம பார்த்துட்டு போகலாம், இல்லை நகைச்சுவையாக நம்ம பார்த்துட்டு போகலாம். ஆனால் ரொம்ப சீரியஸான விஷயம் என்னென்னா, எந்த தரப்பை சேர்ந்த நபராக இருந்தாலும் இங்கே பாதுகாப்பாக இல்லை அப்படின்றதை வந்து தெரிவிக்கும்படியாக, அல்லது இதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். தலை சிறந்த உதாரணம் என்றால், நம்ம சமீபத்தில் நடந்த, அதாவது கடந்த டிசம்பர் மாதம் நடந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் சம்பவம். அந்த சம்பவத்தில் அந்த புகாரை கொடுத்த அந்த பெண் மீதே களங்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம் அந்த கட்சியினர், ஆளும் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழகத்து பொறுக்கிகள் தொலைக்காட்சிகளில் வந்து பேசினார்கள். என்ன சொன்னார்கள்? அந்த பெண் ஏன் அங்கே சென்றார், இதற்கு அருகில் அவருக்கு என்ன வேலை, இப்படியெல்லாம் பேசினார்கள். ஒருபடி மேலே போய் காவல்துறை என்ன செய்தது? அந்த பெண் குறித்த தகவல்களை எல்லாம் வெளிப்படுத்தியது. கேட்டால் டெக்னிக்கல் கோளாறு, அதனால் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக எங்களால் வந்து அது கசிந்ததை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி அதை மூட பார்த்தது. உயர் நீதிமன்றம் இதை கடுமையாக கண்டித்தது. ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட அதாவது இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்கன்னா, அல்லது இப்போ இந்த சீர்காழியில் நடந்த சம்பவமே எடுத்துப்போமே, ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில் அந்த பெற்றோர் எந்த மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டிருப்பார்கள் என்றதை யோசிச்சு பாருங்கள். அந்த சிறுமி தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம். 2வது பக்கம், அந்த பெற்றோர் எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டிருப்பார்கள் உளவியல் ரீதியாக அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அதில் நகைமுறை என்னன்னா, சென்சிட்டைசேஷன் என்று சொல்கிறார் அந்த ஆட்சியர். சென்சிட்டைசேஷன் என்றால் என்ன? மனிதத்துவத்தை புரிந்து கொள்வது, அந்த தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல உனக்கு இருக்கா? இப்படித்தான் பேசுவியா? 3 1/2 வயது குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? தான் எதுக்காக இயற்கை உபாதை கழிக்கிறோம் என்று கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை துப்பியது, அதனால் நான் பாலியல் குற்றத்தை செய்தேன் என்று ஒருவர் நியாயப்படுத்துகிறான் என்றால், இவனெல்லாம் படித்து வந்தவன் என்று நினைக்கிறீர்களா? இவன் படித்த படிப்பு என்னத்துக்கு சமம்? இப்படித்தான் பொறுப்பற்ற விதத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் பேசுவீங்களா? அது அந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரால் என்ன செய்ய முடியும்? இங்கே பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தானே இருக்குது.
தைரியமா வரான், பாலியல் குற்றத்தை செய்யறான், அது வெட்ட வெளியில செய்யறான். அதுவும் இந்த சீருடை அணிந்திருக்கின்ற பெண் காவல்துறை அதிகாரியை நோக்கி வந்து அவன் வந்து பாலியல் குற்றத்தை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து துணிச்சல் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆட்சி அதிகாரம் நடக்கின்ற லட்சணத்தை நீங்கள் இங்கிருந்து புரிந்து கொள்ளலாம். யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கு? பருவம் வந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா? அவர் போய் புகார் கொடுத்தால் அவருடைய புகார் குறித்த தகவல்கள் எல்லாம் வெளியே கசிய விடுவீர்கள். ஒரு சிறுமிக்கு, என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய மகளுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று பெற்றோர் வந்து பதட்டத்துடன் அந்த காவல் நிலையத்துக்கு போனால் அவர்களே தாக்குவீர்கள். இன்றைக்கு ஒருபடி மேலே போய் அந்த சிறுமி துப்பியதனால் தான் இது நடந்தது, 2 பக்கமும் குற்றம் இருக்கலாம், அதை நாம் ஆராய வேண்டும் என்று வெட்கமில்லாமல் சொல்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா? தலை எப்படி இருக்குமோ அப்படித்தானே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாக திறமையும் இருக்கும். அப்போ இப்படியான ஒரு சூழலில் தான் தமிழகம் இருக்கிறது. இதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், அசாதாரணமான ஒரு சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. துணை முதலமைச்சர் என்று அறியப்படுகின்ற அந்த துணை பொம்மை அந்த உதவாக்கரையுடைய தொகுதியில், அவருடைய தொகுதியில் அந்த அலுவலகத்துடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போதை கலாச்சாரம் பெருகி இருக்கிறது என்பதை தட்டி கேட்ட ஒரு இளைஞன், அதுவும் காவல்துறையில் சேர வேண்டும் என்பதற்காக பயிற்சி எடுத்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறான். கேட்பதற்கு ஆள் இல்லை. திருக்கழுகுன்றத்தில் பொதுவெளியில் உட்கார்ந்து, ரோட்டில் உட்கார்ந்து மது அருந்து கொண்டிருப்பவர்களை தட்டி கேட்ட அந்த அதிமுகவை சேர்ந்த அந்த உறுப்பினர், அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் வெட்டப்பட்டிருக்கிறார். தட்டி கேட்பதற்காக சென்ற போராட்டம் என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை, ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமை என்கிற நிலையில் தட்டி கேட்க சென்ற அந்த கட்சியினர் மாவட்ட செயலாளர் அவர் வந்து குண்டுக்கட்டாக தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றப்படுகிறார். ஒரு புல்லட் ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய கை வெட்டப்படுகிறது. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன என்பதனை மனநல்லப்படுகிறது அப்படின்றதை வந்து போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காடிய ஒரு நபர், ஜவஹர் அலி என்கிற நபர் வாகனம் ஏற்றி கொலை செய்யப்படுகிறார். அதை 1 முறை அல்ல 2 முறை செய்து பார்த்தோம். அப்பொழுதுதான் அவர் இறந்து விட்டாரா என்று நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்தோம் என்று இந்த படுபாவிகள், அதுவும் என்ன, அந்த நபருடைய உறவினர்களுடைய கண் முன்னே இது நடந்திருக்கிறது. இவ்வளவு அசிங்கங்களும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விட அதிகமாக கள்ளக்குறிச்சி பக்கமே இந்த முதலமைச்சர் தலை வைத்து படுக்கவில்லை. இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம், கோர சம்பவம் நடந்து, கள்ளச்சாராய சம்பவம் நடந்து 60 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 100கணக்கான பேர் பார்வை இழந்ததிலிருந்து பல உடல் கோளாறுகளை இன்று வரையில் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்கிற நிலையில் அதில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு வெளியே வந்தவர்கள் அடுத்த வாரமே மீண்டும் அதே குற்றச்செயலை செய்கிறார்கள் என்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வருகிறது என்றால் இந்த ஆட்சி நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதனை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஆட்சியா? இதுவே கடந்த ஆட்சியில் நடந்திருந்த அந்த ஆட்சியர் 1 மணி நேரம் நீடித்திருக்க முடியுமா அந்த 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 பதவியில்? இந்த தகவல் வந்து எத்தனை மணி நேரம் ஆனது? ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எவ்வளவு முக்கியமான விஷயம். கடந்த ஆட்சி காலத்தில் தன்னுடைய பெற்றோருடைய ஒரு கவனக்குறைப்பின் காரணமாக அவர்களுடைய தனிப்பட்ட பண்ணை வீட்டில் ஒரு ஆழ்துளை கடலில் ஒரு 4 வயது சிறுவன் போய் சிக்கி கொண்டான்ங்கிற ஒரே காரணத்திற்காக ரவுண்டு கட்டி போய் நின்றாங்க அத்தனை மீடியாக்களும். முதலமைச்சர்லேருந்து எல்லோரும் வர வேண்டும், இங்கே பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். 4 நாட்களுக்கு ஒப்பாரி வைத்தார்கள். அப்படியெல்லாம் பேசிய ஒரு மீடியா கூட இந்த செய்தியை ஒரு ஆட்சியர் இப்படி பகிரங்கமாக பேசுவது அயோக்கியத்தனம் என்று சொல்வதற்கு வாய் வரவில்லையே. ஏன் வரவில்லை? ஏன் விவாதம் நடத்தவில்லை? இது ஒரு கோர சம்பவம் இல்லையா? இப்படித்தான் துணிச்சலாக பேசுவார்களா? ஒரு பாலியல் குற்ற செயல் நடக்கிறது, ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் சம்பவம் குறித்த தகவல்கள் எங்கும் வரக்கூடாது என்று இருக்கின்ற ஒரு நிலையில விக்டிம் ஷேமிங் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். விக்டிம் ஷேமிங் என்றால் புகார் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது பாதிப்பு அடைந்தவர்களையே வந்து அசிங்கப்படுத்துவது. இதை ஒரு வழிமுறையாகவே இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இனி யாரும் வந்து புகார் கொடுக்கக்கூடாது, பிரச்சனை என்பதே வரக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் தேர்தல் ஆண்டில் இருக்கிறோம். தேர்தல் ஆண்டில் இருக்கின்ற காரணத்தினால எங்களுக்கு இந்த பிரச்சனைகளே வரக்கூடாது. அதனால் புகார் கொடுக்க வந்தீர்கள் என்றால் உங்களை அசிங்கப்படுத்துவோம் என்கிற கேவலமான மனநிலையில் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் பெருமை பீத்தல் வேற என்ன, அப்பான்னு சொல்லணுமா? அடச்சி, உன்னையெல்லாம் மனிதன் என்றே சொல்லக்கூடாது அப்படின்ற நிலையில தான் நீ வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற நிலையில உனக்கெல்லாம் வந்து பதவி ஒரு கேடு, இதில் பெருமை பட்டம் வேற. இந்த மானங்கட்ட அயோக்கியர்களை ஆட்சியிலிருந்து அகற்றாத வரை ஒரு நாளும் இது போன்ற அசிங்கங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்க போகிறது. இந்த நாடு சுடுகாடாகும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.